ஹாய் கைஸ், நீங்கள் பார்க்க போகிற படம் தி ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா மூவி. நம்ம எல்லாருக்கும் நாசுப்படை நறுப்புனா கொடூரங்கள் தெரியும். யூத மக்களை பிடிச்சி கொண்டு போய் அவங்கள எவ்வளோ கொடூரப்படுத்தினாங்க, அவங்க எல்லாரும் எப்படி கொடூரமாக கொண்டாங்க, இதை பற்றி நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம். அந்த வகையில் வந்து இன்னொரு படம் தான் தி ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பட் மற்ற படங்களை காட்டிலும் இந்த படம் அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு விஷுவல் மீடியம் ஃபிலிம். இந்த படத்தில் எந்த விஷயத்தையுமே வாய் வார்த்தை சொல்ல மாட்டாங்க, அவங்க பாட்டு காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம தான் இதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். யூத மக்களை டார்ச்சர் பண்ணுறது, அவங்க கொடூரமாக கொள்றதுன்னு எந்த ஒரு சீனும் இந்த படத்தில் இருக்காது. பட் அந்த கொடூரத்தை நம்ம ஃபீல் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு படம் தான் தி ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது போய் இந்த வருஷம் ஆஸ்கர் நடந்து போணுச்சுல, அது 2 கேட்டகரியில் இந்த படம் ஆஸ்கர் வின் பண்ணுச்சு. அதுலேயும் முக்கியமாக பெஸ்ட்டு ஃபாரின் ஃபிலிம்னு இந்த படத்தை ஆஸ்கர் கொடுத்தாங்க. சரி, இப்போ வாங்க தி ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டம் 1943. படத்தோட ஸ்டார்டிங்கே போலாண்டில் இருக்கிற ஆஸ்விட்ஸுங்கிற பதிவு அமைக்கிறாங்க. இங்கே தான் யூத மக்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதுப்போ அவங்களோட சேர்ந்து நிறைய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டில் இருந்திருப்பாங்களே, அவங்கள கொள்றதுக்காகவே இந்த இடம் உருவாக்கப்பட்டிருக்கும். இதில் ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப் இருக்குது. அங்கே எல்லா இதர்களையும் கொண்டு போய் ஒரு ஸ்லேவாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதுலேயே அவங்கள உடல் வரை பொறிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஒருத்தர் பார்க்க தெம்பாக இருப்பார், ஆணாக இருப்பார், இவரோட வேலை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அவர் உயிரோட விட்டுருவாங்க. இதே சில பேர் வயசானவங்க இருப்பாங்க, அவங்களோட உடம்பு சொல்லாமல் இருக்கும், இவங்களாம் வேஸ்ட்டு, இவங்களுக்கு உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் கொண்டிருப்பாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் தான் அங்கே போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி படத்தோட ஸ்டார்டிங்கில் ரொடால்ஃப்னு அமைப்பாங்க. இவன் தான் அந்த ஆஸ்விட்ஸ் கான்சன்ட்ரேஷன் கேம்போட கமாண்டர். இவன் அந்த கேம்ப் பக்கத்துலேயே அவனுக்கும் தனியாக ஒரு வீடு இருக்கும். கிட்டத்தட்ட அவர் சொந்த வீடாக மாற்றிட்டான். அவன் ஃபேமிலியில் சேர்ந்து அங்கே தான் இருக்காங்க. இவனுக்கு ஹெட்விக்னு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அதுப்போ 5 பசங்க இருக்காங்க. 5 குழந்தைகளோட சேர்ந்து ஆள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அவங்க வீட்டு பக்கத்தில் சின்னதாக ஒரு ரிவர் இருக்கும். அந்த ரிவரில் அவங்க பசங்களை கூட்டி போய் அன்றைக்கி ஆள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். எல்லாரும் திரும்ப அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. நைட்டு படுத்துக்குவாங்க. பட் புருஷன் முன்னாடி 2 பேரும் ஒரே பெட்டில் படுத்துக்க மாட்டாங்க, தனித்தனி பெட்டில் படுத்துக்குவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு 5 குழந்தை இருக்குது. இதுக்கடுத்து திரும்ப ஒன்றா படுத்தோம்னா அது 10 கூட போகும். அதனால் வேணான்னு தனித்தனியாக படுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலை ஆயிரும். இவர் வேலைக்கு போகிறதா இருக்காரு. இவர் வீட்டு பக்கத்தில் தான் அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் இருக்குது. எப்போ பார்த்தாலும் அங்கே எரிக்கிற சவுண்டை தான் கேட்டுட்டு இருக்கோம். அதாவது ஒவ்வொரு நிமிஷம் மக்களை போட்டு எரிச்சிட்டே இருப்பாங்க. அவங்க கத்துற சவுண்டும் ரொம்ப கொடூரமாக கேட்கும். பட் அதெல்லாம் அந்த ஃபேமிலி கண்டுக்காது. அவங்களும் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. காலைல எழுந்தோடனே அவர் வேலைக்கு போகிறதா இருப்பாரா, பட் அவங்க பசங்களை விட மாட்டாங்க. அப்பா, நாங்கள் உங்கள் அண்ணன் கட்டுறோம், நீ எங்களோட நாங்கள் சொல்கிற இடத்துல வரணும்னு சொல்லி அவர் அங்கேருந்து கூட்டி போகிறாங்க. பார்த்த வீட்டுக்கு வெளியே ஒரு போட் இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி தான் இவரோட பர்த்டே. அதுக்காக பசங்களை பசங்க பண்ணியிருக்காங்க. பார்த்தா ரிவரில் விட்டு போகிறதுக்காக சின்னதாக ஒரு போட் இருக்கும். அதில் இவரும் ஒரு 3 பசங்க உட்கார மாதிரி இடம் இருக்கும். இதை பார்த்து அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். சரி, நமக்கு இன்றைக்கி லீவ் வரும்ல, அப்போ அந்த போட்டுட்டு போவோம். இன்றைக்கி அப்பாவுக்கு வேலைக்கு நேரமாச்சுன்னு சொல்லிட்டு அவர் போட்டாங்க கிளம்பிடுவார். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ஒரு வேலைக்காரர் வருவார். ஆக்சுவலி இவங்களும் யூத மக்கள் தான். நான் அந்த ஸ்டார்டிங்கில் சொன்னல, வீக்காக இருக்கிற மக்களை கொண்டு வாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிற மக்களை கொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே ஒரு வேலைக்காரங்களாம் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு வேலைக்காரர் ஒரு இது தள்ளிட்டு வருவார். பார்த்தா அது ஃபுல்லாக துணியாக இருக்கும். அதை இன்னொரு வேலைக்கார பொண்ணு வாங்கிட்டு வந்து அந்த ஒய்ஃபில் கொடுத்துருவா. அதில் பார்த்தா ஒன்று மட்டும் தனியாக இருக்கும். அதை அவட்டு போய் மிச்சம் டேபிளில் கொட்டிடுவா. பார்த்தா எல்லாமே சின்ன சின்ன துணியாக இருக்கும். வேலைக்கார பொண்ணுங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தான் எடுத்துக்கணும்னு சொல்லி அந்த துணி வச்சுட்டு போயிடுவா. பட் தனியாக ஒரு பாசல் எடுத்தால அதுக்குள்ளே பார்த்தா ஒரு ஓவர்லே கோட் மாதிரி இருக்கும். வின்டர் டைமில் போகிற மாதிரி ஒரு அழகான ட்ரெஸ் இருக்கும். இது அவங்க ஹஸ்பண்ட் அனுப்பியிருப்பாரு. அதை போட்டு பார்த்து ட்ரெஸ் இருக்கா. அதாவது வேலைக்காரங்களுக்கு ஒரு கிழிஞ்சு போட்ட ட்ரெஸ்ஸு. பட் இவங்க ரொம்ப காஸ்ட்லி ட்ரெஸ் போடுறாங்க. இந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு வேலை போயிருப்பார்ல, மதியம் வேலை முடிஞ்சிடும். எல்லாம் முடிஞ்சு வேகமாக வீட்டுக்கு வந்து அவர் ஷூ கழட்டி போட்டுவார். பார்த்தா அது ஃபுல்லாக சேசகதியமாக இருக்கும். அவர் வந்து கழட்டி வச்ச அடுத்த செகண்டே ஒரு வேலைக்காரர் வேகமாக அங்கே வருவார். ஷூ எட்டு போய் தேதியும் தேய்ப்பார். இதாக ஒரு வேலையாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் ஒரு வேலைக்கார பொண்ணு இருப்பா. சார் வந்துட்டான்னு தெரிஞ்சால் ஒயின் ஊற்றி கொண்டு வரணும். அதுவும் சின்னதாக டம்ளர் தான், அது தட்டில் எட்டு வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி அவங்க வேலை போயிட்டுருக்கோம். சரி, வீட்டுக்கு வந்தார்ல, சும்மா இருப்பார்னு பார்த்தா அடுத்த ஒரு பெரிய ஆப்பே. பார்த்தா ஒரு சயின்டிஸ்ட்லாம் கூப்பிட்டுருப்பாரு. அவங்க ஒரு மிஷின் ரெடி பண்ணியிருப்பாங்க. எல்லாமே மனுஷங்களுக்கு போட்டு எரிக்கிறதுக்கு தான். சார், இந்த கான்சன்ட்ரேஷன் மிஷின் செம சூப்பராக இருக்குது சார். 7 மணி நேரத்தில் 400லேருந்து 500 பேர் எரிக்கலாம். உள்ளே மட்டும் 1000 டிகிரி ஹீட் இருக்கும். ஒன்ஸ் ஒருத்தர் உள்ளே போயிட்டார்னா அவ்வளோதான், எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவார். இந்த மிஷினை தயாரிக்கலாம்னு கேட்டால் அவர் அசால்ட்டு தயாரிக்கலாம்னு சொல்லிடுவார். இந்த மாதிரி தான் அப்போ இருந்த யூத வீரர்களோட மனநிலை இருந்துச்சு. இன்றைக்கி அவர் பிறநாள் தானே, சரி சும்மா அங்கேயே வெளியே போகும்னு சொல்லிட்டு அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு காடு இருக்கும். சும்மா குதிரை ஓட்டு அந்த பக்கம் போயிட்டுருப்பாரு. பார்த்தா அந்த காட்டோட இடத்துல மட்டும் நிறைய ஆப்பிளும் பேரிக்காவும் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சீனியை ஞாபகம் வச்சுக்கோங்க, படத்தோட கடைசியில் நமக்கு தேவைப்படும். இவர் சும்மா சுற்றி பார்த்துட்டு இருப்பாரு. இங்கே இதே நேரத்தில் நம்மளோட ஒய்ஃபை பார்ப்பாங்க. இவங்களுக்குன்னு பெருசாக ஒரு ஆசை இருக்காது. இவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே சின்னதாக ஒரு பூந்தொடை வைக்கணும். அதனால் வீட்டில் சின்ன ஒரு இடத்த ஒதுக்கி அங்கே பூந்தொடை வச்சுருப்பாங்க. அவங்க குழந்தைக்கெல்லாம் தோட்டத்தை காமிச்சிட்டு இருப்பாங்க. தென் வீடுகளிலே ஸ்விம்மிங் பூல் இருக்கும். இது பசங்க ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. தென் நைட் டைம் ஆயிரும். இன்னைக்கு ஒரு பர்த்டே ஆச்சு, கேக்கில் வெட்டிட்டு எல்லோரும் படுத்துக்கலான்னு இருப்பாங்க. பட் இவர் மட்டும் ஒரு பயத்தில் இருப்பார். என்னதான் இருந்தாலும் இவர் நாசி கமாண்டர் ஆச்சு, யார் வேணா இவரை தாக்குதல் நடத்த வரலாம், இவர் குடும்பத்துக்கு பாதிப்பு வரலாம். அந்த ஒரு பயத்தில் நைட்டு ஃபுல்லாக வீடு சுற்றிட்டு இருப்பார். வீட்டில் இருக்கிற ஒரு கதை விட மாட்டார். எல்லா கதையும் லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படுத்துவங்க போவார். இவர் ஒரு நாசி கமாண்டர். இவர் எதிர்த்து யாரும் பண்ண முடியாது. இவர் சுற்றி எப்பவுமே ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. செவனுமே வீட்டுக்குள்ளே வந்து கொலை பண்ண
முடியாது. பட் அப்புறம் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்குள்ள பயம் அப்படி இருக்கும். தன் குடும்பத்தை நினச்சி எப்படிலாம் பயப்படுவான். இதன் சீலாம் காமிச்சிருப்பாங்க. சரி அவனும் படுத்து தூங்கி போயிடுவார். அப்படியே கட் பண்ணால் அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் இருக்குல்ல, அதை அப்படியே ரொம்ப நெகட்டிவாக காமிப்பாங்க. பார்த்தே ஒரு பொண்ணு வரா, சில ஆப்பில் பறித்து கொண்டு வந்து அங்கே வச்சுட்ருக்கா. ஸ்டார்டிங்கில் சீனை பார்த்து நமக்கு எதுவும் புரியாது, போப்போ தான் தெரியும். கட் பண்ணால் அடுத்த நாள் கால் ஆயிடுச்சு. நேற்று ஒரு பர்த்டேக்கு உங்கள் பசங்க ஒரு போட்டு கொடுத்தாங்களே, சரி நீ சும்மா தான் இருக்கும், பசங்களோட வெளியே போகலான்னு சொல்லிட்டு வழக்கம் போல தான் அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குல்ல, அந்த இடத்துல போய் குளிக்கலான்னு இருக்காரு. அவங்க பசங்க தனியாக குளிச்சுட்டு இருப்பாங்க, இவர் தூண்டில் மீன் பிடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ சடனாக அந்த ஆற்றுல தான் வர மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் எரிச்சிருப்பாங்களே, அவங்க சாம்பல் எல்லாத்தையுமே ஆற்றுல கலந்து விட்டுருப்பாங்க. அது கரெக்டாக இவர் குளிச்சுட்டு இருக்கிற ஆற்றுக்கு வந்துட்டு இருக்கோம். இவர் உடம்பு இல்லாத ஒட்டுற மாதிரி இருக்குது. என்னடான்னு கையை விட்டு பார்த்தா ஒரு மனுஷனோட எலும்பு இருக்கும். இதை பார்த்து ஆள் மிரண்டு போயிறாரு. வேகமாக ஓடி என் பசங்களை சீக்கிரம் வாங்க, இந்த ஆற்றுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக அவங்களை வந்து கூட்டி போகிறாரு. பார்த்தா செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்கோம். அப்போ கூட விடாமல் பசங்களை கூட்டி போய் வீட்டு சேர்த்துருவாரு. வீட்டில் போனால் பசங்களை தேதே வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த சாம்பல் எல்லாமே யூதர்களோட சாம்பல், அதோட நம்ம உடம்புல விட்டலான்னு சொல்லிட்டு தேதே வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஈரோ ஒரு பக்கம் அவனை தேய்ச்சிட்டு இருக்க அந்த பசங்க இருப்பாங்களே, அவங்க நம்ம ஈரோட ஒய்ஃப் போட்டு தேதே வச்சுட்டு இருப்பா. இது எல்லாம் முடிஞ்சோடனே அந்த பாட்டம் இருக்குல்ல, அதில் கொஞ்சோண்டு சாம்பல் ஒட்டிகிட்டு இருக்கோம். வேலைக்கார பொண்ணை கூப்பிட்டு அவளுக்கு க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. பட் அவளுக்கும் ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா அவங்க மக்களை தான் கொண்டு சாம்பல் ஆக்கியிருக்காங்க. அது எவ்வளோ க்ளீன் பண்ணி சொல்கிறப்போ அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேறு வழியில் அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பா. ஒரு வேளை அன்றைக்கிட்டே அப்படியே முடிஞ்சிடும். கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் இருக்காங்களே, அவங்க அம்மா ஊர்லேருந்து பொண்ணையும் பேரங்களையும் பார்க்கலாம் வந்துருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோனுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஆமாம் உனக்காக தனியாக ரூம் இருக்குது, எத்தனை நாள் வேணால் இங்கேயே தங்குன்னு அவங்க அம்மா அங்கேயே தங்க வச்சுக்கிறா. நான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி தோட்டத்தில் வச்சுருப்பாள், அதெல்லாம் அவங்க அம்மா சுற்றி காமிக்கிறா. பார்த்தியாம்மா இல்லை உன் பொண்ணு வச்சதான், இந்த பூக்கள் அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காமிச்சிட்ருப்பா. தன் வீட்டுக்கு நடுவில் ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அதில் சறுக்கு விளாட்ற மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் பசங்களும் ரெடி பண்ணதான், நீ ஜாலியாக உட்காரமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட உட்காந்து பார்த்துட்ருக்கா. அப்போ அமைதியாக அவள் தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பூவை காமிப்பாங்க. அந்த பூ பின்னாடி ஒரு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்கும். பார்த்தா பக்கத்துலலாம் அந்த கேம்ப் இருக்குது. அந்த கேம்பில் இருக்கிற மக்கள் கத்துறது நம்ம காதை கிளிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு பக்கம் அழகாக இருந்தால் கூட அங்கே ஒரு பக்கம் மக்கள் செத்துட்டு இருக்காங்களே, அதை காமிக்கிற மாதிரி சீன் இருக்கும். தென் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க. அவன் பார்த்தா அவன் கேம்பில் இருக்கிற ஆஃபீஸில் உட்காந்துருப்பான். அப்போ அவனுக்கு பார்த்தா ஒரு ஃபோன் வருது. பார்த்தா இவனுக்கு முன்னாடி நாசி வீரர்கள் சில அதிகாரிகள் இருப்பாங்களே, அவங்க தான் ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ இங்கே ஒரு கமாண்டராக இருக்கானே, இவனுக்கு அப்படியே ப்ரொமோஷன் கொடுத்து அடுத்த போஸ்டிங் மாத்திர சொல்கிறாங்க. இதுக்கடுத்து இங்கே ஆசிச்சில் இருக்க வேணாம், நீ பெல்ஜியம் வந்துட்டு, இதுக்கடுத்து இவன் ஃபேமிலியோட அங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்கிறப்ப இவனுக்கு என்ன செய்ய தெரில. ஏன்னா இவனுக்கு இங்கே இருக்கிறது பிடிச்சி போச்சு. அவன் ஃபேமிலியோட இங்கே செட்டிலான இருக்கான். பட் அவன் சடனாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பெல்ஜியம் வர சொல்கிறாங்க. அவங்கள எடுத்தது கேள்வி கேட்க முடியாது. போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஆளோ தயக்கத்தில் இருப்பான். அடுத்த நாள் பார்த்தா அவங்க வீடு ஒரு பார்ட்டி குளமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க அம்மா ஊரில் இருந்து இருக்காங்களே, நல்லா ஜாலியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அதில் பசங்களும் ரொம்ப சந்தோஷமாக குளிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஒய்ஃப் மட்டும் தனியாக ஒரு சேரில் உட்காந்துருப்பா. நம்ம ஹீரோ அப்படியே பக்கத்தில் போய், ஹே உங்கள்கிட்ட ஒரு முக்கிய விஷயம் பேசி ஆகணும், என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, நம்ம இதுக்கடுத்து பெல்ஜியம் போகிற மாதிரி இருக்கும், என்னை டெப்யூட்டி இன்ஸ்பெக்டராக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, நம்ம கூடி சீக்கிரம் அந்த இடத்த காலி பண்ணுற மாதிரி இருக்கும். பசங்கள்ட்ட சொல்லி புரியுதுன்னு சொல்கிறப்ப இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அவள் ஆசை என்ன, அவள் வீட்டில் ஒரு அழகான கார்டன் வைக்கணும் தானே, அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடை அவள் சொந்த வீடு நினச்சிருந்துருப்பா. அதுக்கேற்ற மாதிரி அழகாக கார்டனில் செட் பண்ணியிருப்பா. பட் இப்போ உடனே இந்த வீட்டு காலி சொல்கிறப்ப அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்க இதை பற்றி உங்கள் உயிர்களை சொல்ல வேண்டியதானே, அவங்கள்ட்ட பேசி புரியுங்கன்னு சொல்கிறப்ப யார்கிட்ட பேச, ஹிட்லர்கிட்ட பேசணும் போட்டு போயிட்டே இருப்பார். எப்படி பேசி புரியுங்கன்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷன் ஆயிரும். கோவத்தில் அவர் பாட்டு காரட்டாங்க கிளம்பிட்டே இருப்பார். இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுறான்னு பார்த்தா அவங்க வீட்டில் ஒரு நாய் இருக்கும். அது வீட்டிலே மூச்சா போயிருச்சு. இதை பார்த்து செம கடுப்பாயிருவா. ஏண்டி வீட்டுக்குள்ள நாய் மூச்சா போயிருக்கிறது கூட பார்க்காம இருக்க மாட்டியா, நான் திரும்ப வருவேன், வரக்குள்ள கிளீன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வேலைக்காரி கூட கண்டுபிடிச்சிட்றா. தென் வேக வேகமாக நடந்து அவங்க ஹஸ்பண்டை பார்க்க போகிறா. எப்படி வீட்டு பக்கத்தில் ரிவர் இருக்குல்ல, அங்கே தான் இருப்பார். பார்த்து பேசலான்னு நடந்து போயிட்டுருப்பா. இவ போகிற வழியில் அந்த கேம்ப் இருக்கும். அந்த கேம்ப்லேருந்து அப்படியே சாம்பல் புகையாக பறந்துட்டுருக்கும். பட் அதை பற்றி கண்டுக்காமல் அவள் பாட்டு ரிவர் போவா. அவன் நினச்ச மாதிரி அவர் அங்கே தான் இருப்பார். சரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது சொல்லிட்டாங்களே, எத்தனை நாள் காலி பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப எனக்கே தெரில, மேபி இந்த மாதத்துக்குள்ளே இங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும். அடுத்த வாரம் ஒரு மீட்டிங் இருக்குது, நான் வேணா அங்கே போய் பேசி பார்க்குறேன், எனக்கு இங்கே தான் இருக்க ஆசையாக இருக்குது, நான் பேசி புரிக்கிறேன்னு சொல்கிறப்ப அப்பா அந்த ஒய்ஃப் நிம்மதியாக இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து அங்கே கிளம்பி போவாங்க. ஆக்சுவலி இந்த சீன்லேயுமே ஒரு மெட்டாஃபர் இருக்கும். ஒரு பக்கம் மக்கள் அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, பட் இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அவங்க தான் பிரச்சனையாக இருக்குது. அதை ரொம்பவும் சர்க்காஸ்டிக்காக சீனில் காமிச்சிருப்பாங்க. தென் நைட் எல்லோரும் வீட்டில் போய் படுத்தவங்க தான் இருக்காங்க. அப்போ அந்த வீட்டுக்கு புதுசாக அந்த அம்மா ஒருத்தவங்க வந்திருப்பாங்களே, அவங்களுக்கு மட்டும் இந்த வீட்டில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ஜன்னலுக்கு வெளியே பிரகாசம் ஒளி தெரிஞ்சுட்டே இருக்குது. என்னடான்னு சொல்லிட்டு ஜன்னல் திறந்து பார்த்தா அந்த பக்கம் தானே கேம்ப் இருக்குது. அங்கே மக்களை போட்டு இருக்கிறது அவ்வளோ பெல்ட்டு தெரிஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்து இந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அவங்களுக்கு ஆஸ்துமா இருக்குது. அங்கே அந்த பக்கம் அவ்வளோ மக்கள் சாகிறத பார்த்து இவங்களுக்கு சஃபகேட் ஆக ஆரம்பிக்குது. ஆக்சிஜன்
மாஸ்க் எடுத்து மூச்சு விட்டுட்டு இருப்பாங்க. போப்போ இவங்களுக்கு கில்ட் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எதுக்கு இந்த வீட்டில் இருக்கோம், இப்படி பாவப்பட்ட வீட்டில் நம்ம இருக்கணுமா, இந்த மாதிரிலாம் நமக்கு தோண ஆரம்பிக்குது. கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிப்பாங்க. அவன் ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேஷனில் இருப்பான். வீட்டுக்கு போனாலும் அவனுக்கு ஒன்று சாட்டிஸ்ஃபை கிடைக்க முடியுது. ஏன்னா பொண்ணு தனியாக ஒரு பெட்டில் படுத்திருக்காளே, ஆனால் ஆள் 6 தேவைப்படுது. இதனால் அவன் என்ன பண்ணியிருப்பானா, அந்த ஜூவிஸ் கேம்ப்ல அழகாக ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணை தனியாக ரூமுக்கு கூட்டி வந்துருப்பான். அந்த பொண்ணோட செக்ஸ் பண்ணிட்டு தனி இன்னொரு ரூமுக்குள்ளே போவான். பார்த்தா அவன் ப்ரேயர் பாட்டை தேடி வச்சுட்டு இருக்கான். அதாவது ஆளுக்கு எப்போல்லாம் செக்ஸ் தேவைப்படுதோ அப்போ ஜூவிஸ் பொண்ணோட ஒன்றா இருப்பான். பட் செக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் போய் ஒரு ஜூஸ் பவுண்டர் ஒன்றா இருந்தோம், இதை போட்டு தேய்க்குன்னு சொல்லிட்டு அவன் ப்ரேயர் போட்டு போட்டு வச்சுட்டு இருக்கான். அதாவது ரேப் பண்ணுறதுக்கு யூத பெண்கள் தேவை, பட் அவங்க தொடக்கூடாது. இதான் சீனாக காமிச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் வைப்பாங்க. எகன் அந்த நெகட்டிவான சீன் தான் காமிச்சிருக்காங்க. பார்த்தா ஒரு பொண்ணு சைக்கிளில் அந்த கேம்ப்குள்ளே போயிட்டுருப்பா. அவள் பேக் ஃபுல்லாக ஆப்பிள் பேரிக்கா அந்த மாதிரி இருக்கும். சோல்ஜர்ஸ் யாருக்கும் தெரியாமல் அந்த கேம்ப்குள்ளே போயிடுவா. அங்கே பார்த்து நிலக்கரில் தள்ளி போகிறதுக்கு ஒரு வண்டி மாதிரி இருக்கும்ல, அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆப்பிளை போட்டுருப்பா. தென் மண்ணுக்குள்ளே அந்த ஆப்பிளை போச்சு வைப்பா. அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி திரும்ப வேகமாக வீட்டுக்கு வந்துடுவா. எங்கே வருவான்னு பார்த்தா நம்ம ஈரோடு வீடு தான். ஆக்சுவலாக இந்த பொண்ணு யாருன்னா நம்ம ஈரோடு வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு தான். அது இந்த கேம்பில் இருப்பாங்களா மக்கள், அவங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடே கிடைக்காது. இந்த பொண்ணுக்கு அதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம மக்கள் ஒரு பக்கம் சாப்பிட்றதுக்கே சாப்பாடெல்லாமல் இருக்காங்களே, நம்மளால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நைட்டு போய் அங்கே ஆப்பிள் பெருக்கில் வச்சுட்ருப்பா. இந்த சீன் தான் நம்ம ஸ்டார்டிங்ஸில் பார்த்துருப்போம். நம்ம மாரி காட்டுக்குள்ளே போகிறப்ப காடு ஃபுல்லாக ஆப்பிளை கொட்டிருக்குங்களே, அதெல்லாம் இந்த பொண்ணு பண்ண வேலை தான். இந்த வீட்டில் இருக்கிற வேலைக்கார பொண்ணுகளுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ பக்கத்துக்கு அந்த காட்டுக்கு போவாங்க. அங்கே போய் ஆப்பிள் பெருக்கெல்லாம் பறிச்சு கீழே வச்சுருப்பாங்க. நைட்டு ஒரு பொண்ணு மட்டும் போய் அந்த ஆப்பிளை கலெக்ட் பண்ணிடுவா. அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் போய் அங்கே வச்சுட்டு வந்துடுவா. இதான் அவங்க வேலையாக இருக்கும். இன்கேஸ் இவங்க மாட்டாங்கன்னா இவங்க கதை முடிஞ்சு போயிடும். இது ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரியில் உண்மையாக நடந்த சம்பவம். அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் மாட்டிக்கிட்டு சர்வே இருப்பாங்க சில மக்கள். அவங்க சொன்ன உண்மை தான் இது. நாங்கள் பசிக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ ஏதோ ஒரு பொண்ணு தான் வந்து எங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுக்க சொல்லுவாங்க. அதுதான் இந்த சீனை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த சீனை பார்க்குறதுக்கு ஒரு டாக்டர்ல இருக்கும். அதாவது அவங்க வாழ்க்கை இருட்டாக தானே இருக்குது, அதை காட்டுற மாதிரி சீனை ஒரு டாக்டர்னு வச்சுருப்பாங்க. இதுதான் அந்த சீனுக்குன்னு அர்த்தம். கட் பண்ணால் அடுத்த கால் ஆயிடுச்சு. வழக்கம் போல தான் நம்ம ஹீரோ பாட்ட வேலைக்கு போயிடுவான். அந்த ஒய்ஃப் மட்டும் எழுந்து வழக்கங்களை பார்ப்பா. ஆமாம் எங்கள் அம்மா ரூம் போனீங்களா, அவங்களுக்கு காஃபியில் கொடுத்தீங்கன்னு கேட்குறப்ப என்னது அம்மாவா, அந்த ரூமில் யாரும் இல்லை மேடம். மேடம் எப்போ போயிட்டாங்க சொல்கிறப்ப இவருக்கு ஒன்றும் புரியல. என்னது எங்கள் அம்மா போயிட்டாங்களா, எங்கே போனான்னு வேகமாக அவங்க அம்மாவுக்கு ரூம் வந்து பார்க்குறா. பார்த்தா அவங்க அம்மா இருக்க மாட்டாங்க. டேபிளில் ஒரு பேப்பர் மட்டும் இருக்கும். அதை எடுத்து படித்து பார்ப்பா. பட் அதில் என்ன இருக்குன்னு காட்ட மாட்டாங்க. பட் நம்மளே புரிஞ்சுக்கலாம். நேற்று நைட் அந்த அம்மா அவ்வளோ பேர் கொடுத்துட்டு பார்த்தாங்களே, இதை பார்த்து அவங்களால அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல. மேபி அதை பற்றி தான் அவங்க பொண்ணி புசனி கேவலம் எழுதி போட்டுருவாங்க போல். இதை பார்த்து நம்ம மீன் சம்மகடு போயிடுறா. அந்த லெட்டரை கசக்கி தூக்கி போட்டு அவள் போட்டு கேஷ்லாம் மாறிட்டு இருக்கா. அதாவது அவங்க அம்மா திட்டதெல்லாம் இவன் மனசில் ஏறவே இல்லை. இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம், அவங்கள வேற என்னது மக்கள் செத்தா என்னங்கிற மாதிரி தான் அவன் மைண்ட் செட் இருக்கு. இப்படியே சில நாட்கள் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அந்த மீட்டிங் வந்துட்டுருக்கோம். அவனும் சேர்ந்து அங்கேருந்து பெல்ஜியம் போவான். அங்கே அதிகாரிகளோட மீட்டிங்லாம் போயிட்டுருக்கோம். நம்ம மேலதிகாரியை பார்த்து அவன் ஆசை சொல்லுவான், சார் எனக்கு பெல்ஜியம்லாம் போக பிடிக்கல, நான் ஆஸ்ட்ரேலியாவில் இருக்கலான்னு இருக்கேன், எனக்கு அந்த இடத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அங்கேயே இருக்கோன்னு கேட்குறப்ப அவர் சிரிஞ்சுடுவாரு. இதை பார்த்து அவன் செம்ம போயிடும். உடனே ஒய்ஃபு ஃபோன் பண்ணி, ஹே நம்ம ஆசை நிறைவேறிச்சு, நம்ம இதுக்கிட்ட ஆஃபீஸில் இருக்க போகிறோம், நீ ஆசைப்பட்ட மாதிரி அங்கே அழகழகாக தோட்டத்தில் வைக்கலாம், இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, அதை மட்டும் முடிச்சு நாளைக்கு நாங்கள் வந்துடுறேன், முக்கியமாக வீட்டில் லாக் பண்ணிட்டு தூங்கு, பசங்களை பார்த்துக்கோன்னு சொல்கிறப்ப அந்த ஒய்ஃப் ஃபோன் வச்சுருவா. அவங்க ஹஸ்பண்ட் மாதிரி நைட் நேரம் எல்லா கதையும் லாக் பண்ணிடுறா. அதாவது வெளியே அவ்வளோ செக்யூரிட்டி இருந்தால் கூட மனசுக்குள்ள அவ்வளோ பயம் இருக்குது. இப்போ இந்த பக்கம் நம்ம உயிரை வைப்பாங்க. பெல்ஜியமில் நல்லா நைட்டு பார்ட்டிலாம் போயிட்டுருக்கோம். எல்லாம் முடிஞ்சோடனே அவங்க வந்து போகிறதா இருப்பான். திடீர்னு நினச்சுன்னு தெரில, படியில் இறங்கி போகிறப்ப அவனுக்கு வாமிட்டு வந்துட்டுருக்கோம். பட் அதையும் கண்டுக்காமல் கீழே போயிட்டே இருப்பான். அடுத்தோடு திரும்பவும் வாஞ்சி வந்துட்டுருக்கோம். பட் எதுவுமே கண்டுக்காமல் அவன் பாட்டு நடந்து போயிட்டே இருப்பான். கட் பண்ண அப்படியே இப்போ நடக்கிற காலகட்டத்தை வைப்பாங்க. பார்த்தா ஒரு மியூசியம் மாதிரி இருக்கும். இதுதான் ஆஸ்விஸ் மியூசியம். பார்த்து 2 கிளீனர்ஸ் வந்து அந்த மியூசியம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த மக்கள் எரிச்சிருப்பாங்கல்ல, அந்த சேம்பரை வைப்பாங்க. அதுக்கடுத்து முக்கியமாக ஒரு கரண்ட் ரூமாக இருக்குது. அந்த ரூம் ஃபுல்லாக ஷூ செருப்பாக இருக்குது. எல்லாமே அந்த கொண்டிருப்பாங்க யூத மக்கள், அவங்களோட செருப்பு. அந்த மிஷினில் போட்டு எரிக்கிறப்ப அவங்க ட்ரெஸ்ஸு ஷூவெல்லாம் கழட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி கழட்டி போட்ட ஷூ தான் அந்த ஒரு ரூம் ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ ஷூ செருப்பு இருக்குன்னா அவங்க எத்தனை மக்களை கொண்டிருப்பாங்க. ஆக்சுவலி எதுவும் உருட்டுலாம் கிடையாது, இது ரியல் லைஃப்பில் உண்மையாக இருக்கிற மியூசியம். அந்த மியூசியத்தை அப்படியே காமிப்பாங்க. பார்த்தா அவங்க அப்படியே ஒரு ரூமாக க்ளீன் பண்ணிட்டு போகிறப்ப ஒரு ரூம் ஃபுல்லாக பார்த்தா நிறைய ஃபோட்டோவாக இருக்கும். எல்லாமே இறந்து போன மக்களோட ஃபோட்டோ. இன்னொரு ரூம் ஃபுல்லாக பார்த்தா அவங்க போட்டு ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டே போகிறப்ப எங்கே அந்த சீன் வருது. பார்த்தா நம்ம ஹீரோ போகிறப்ப வாண்டிட்டு போயிருப்பால, அந்த சீனை அமைக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல அவன் போன இடம் தான் இப்போ அப்படி இருக்குது. அதாவது அவர் இருக்கிற காலகட்டம் என்ன, 1943. அந்த டைமில் மக்கள் எரிச்சிருப்பாங்களே, அந்த வாசனை அவங்க மூக்கில் போட்டிருக்கோம். அதனால தான் அது ஒரு மாதிரி கொமட்டி எடுத்து ஆளுக்கு வாந்தியாக வந்திருக்கும். அதை ப்ரெசென்ட்டில் வேற ஒரு சினிமா காமிக்கிறாங்க.
இதோட தி ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற இந்த படம் முடியுது. சீரியஸ்லி ஒரு டெரிஃபிக்கான மூவி. இந்த படத்தை டைலாக்னு பெருசாக இருக்காது, எல்லாத்தையுமே அடிசீனாக தான் காமிப்பாங்க. நம்ம எந்தெந்த சீனில் பார்த்து புரிஞ்சுக்கிறோமோ அதான் நம்ம எடுத்துக்கிறது. மேபி நானும் நிறைய சீன்லாம் மிஸ் பண்ணியிருக்கலாம். அந்த சீனில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இனிமேல் இந்த படம் நமக்கு நல்லாவே புரியும். இதனால தான் இந்த படத்துக்கு பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம் கேட்டகரியில் ஆஸ்கார் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.